அன்பானவர்களே, இன்று இந்த செய்தி சாதாரணமானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த கண்ணீர், தோல்வி, அவமானம், காத்திருப்பு இவை அனைத்திற்கும் முடிவு வரப்போகிறது. ஏனெனில் இயேசு இன்று உங்களிடம் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ இழந்ததை நான் பார்த்தேன். நீ அமைதியாக அழுத்த இரவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை வரும். சிலர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உங்களை விட்டு விலகினர். நீங்கள் நல்லது செய்தாலும் மதிப்பு கிடைக்கவில்லை. உங்கள் மனம் பலமுறை உடைந்தது. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை நான் மறக்கவில்லை. இன்று வரை நீங்கள் சந்தித்த தாமதம் தேவன் உங்களை மறந்ததால் அல்ல, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தயார் செய்து கொண்டிருந்ததால். இன்று இந்த நேரத்தில் தேவன் உங்கள் வீட்டைத் தொடுகிறார். உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பத்தை மாற்றுகிறார். நிறுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை திறக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கலாம், என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? ஏன் எல்லாம் தாமதமாகிறது? ஏன் மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள்? ஆனால் இயேசு இன்று பதில் சொல்கிறார், நான் சரியான நேரத்தை காத்திருந்தேன். இந்த மாதம் உங்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உங்கள் வீட்டில் சமாதானம் திரும்பும். உங்கள் பணத்தட்டுப்பாடு மாறும். உங்கள் உடல்நிலைக்கும் தேவன் கையை வைக்கிறார். இன்று நீங்கள் இந்த செய்தியை கேட்பது சாதாரணமல்ல. தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். சிலர் உங்களை அவமதித்தார்கள். இவனால் ஒன்றும் ஆகாது என்று பேசினார்கள். ஆனால் அதே மனிதர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்கள். ஏனெனில் தேவன் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன். இன்று இரவு தூங்கும் முன் உங்கள் மனக்கவலைகளை இயேசுவிடம் சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை மறைக்க வேண்டாம். அவர் கேட்கிறார். அவர் பார்க்கிறார். அவர் செயல்பட ஆரம்பித்துவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இழந்த சந்தோஷம் திரும்பும். இழந்த உறவுகள் சீராகும். நீங்கள் நம்பிக்கை இழந்த இடத்தில் தேவன் அற்புதம் செய்யப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள், இயேசுவே, நான் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களுடன் இருக்கிறார். இந்த வீடியோவை கேட்கும் ஒவ்வொருவருக்கும்